அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ரோமர் நிருபத்திலிருந்து நாம் எப்படி கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் பல வாரங்களாக இந்த ரோமர் நிருபத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். நாம் அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 15 21 வசனத்திலே போதிக்கப்படுகிற சத்தியமாகிய பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் இதுவரையிலும் தெளிவாக எப்படி மனிதன் தன்னுடைய கிரியைகளினாலே ரட்சிக்கப்படுவதில்லை, நீதிமானாக்கப்படுவதில்லை, எப்படி விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே முதலாவது தியானித்தோம். அடுத்ததாக ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் வாழ்க்கை எப்படி நாம் விசுவாசத்தினால்தான் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதற்கு எப்படி அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை குறித்து ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். அடுத்ததாக இப்போ ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களிலே எப்படி நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறதன் மூலம் நம்முடைய வாழ்விலே நமக்கு கிடைக்கும் பலன்கள் அல்லது நன்மைகளை குறித்து நாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் வரைக்கும் தியானித்தோம். இந்த வாரத்திலிருந்து இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 15-21 வசனத்திலே பவுல் ஒரு முக்கியமான சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். அது என்னது? முதலாம் ஆதாம் செய்த பாவத்தினால் வந்த விளைவையும் இயேசு கிறிஸ்துவாகிய 2ஆம் ஆதாம் மூலமாக வந்த அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையையும் அவர் ஒப்பிட்டு எப்படி பாவம் பெருகின இடத்தில் கிருபை எப்படி அதிகமாய் பெருகியிருக்கிறது என்ற சத்தியத்தை பவுல் இந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 15-21 வசனம் வரைக்கும் என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். இப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை அறிமுகப்படுத்தும்படி தான் முதலாவதாக ரோமர் 5:15 இந்த சத்தியத்தை அவர் என்ன செய்கிறார்? போதிக்க ஆரம்பிக்கிறார். ஆவியானவர் நமக்கு பவுல் மூலமாக என்ன செய்கிறார்? போதிக்க ஆரம்பிக்கிறார். மறுபடியும் நான் வாசிக்க கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களிலே ஆவியானவர் பவுல் மூலமாக, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக என்ன சத்தியத்தை திருச்சபைக்கு கற்பிக்கிறாரு? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லோருமே ஒரு சத்தியத்தை எல்லோருமே நாம் என்ன செய்கிறோம்? அங்கீகரிக்கிறோம். அது என்னது? இந்த உலகில் பிறக்கும் எல்லா மனிதர்களும் பாவத்துக்குட்பட்டவர்களாக, பாவிகளாகத்தான் பிறக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோருமே என்ன செய்கிறோம்? அங்கீகரிக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இந்த உலகில் பிறக்கும் மனிதர்கள்
பாவிகளாய் பிறக்கிறதுக்கு காரணம் அவங்க போய் ஏதோ சில பாவ செயல்கள் செய்ததுனால அவங்க பாவிகளாக பிறக்கலை. ஏன் இந்த உலகில் பிறக்கும் எல்லா மனிதர்களும் பாவிகளாக பிறக்கிறாங்க? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதை தான் இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அதாவது வேதம் என்ன சொல்லுது? முதலாம் ஆதாம் பாவம் செய்தான். தேவனுடைய கற்பனையை மீறி நடந்து இப்படியாக அவன் தேவனுக்கு விரோதமாக ஒரு மீறுதலின் பாவத்தை அவன் என்ன செய்கிறான். தேவன் சாப்பிடாதே என்று சொன்ன அந்த விலக்கப்பட்ட கனியை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டு இப்படியாக தேவன் சொன்ன கற்பனையை மீறி நடந்ததின் மூலம் என்ன ஆயிற்று? அந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளையிட்டிருந்தார். அதே போல அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்ட நாளிலே அவர்கள் பாவத்தின் நிமித்தம் மரித்து போனார்கள். பாவத்தின் நிமித்தம் பாருங்க, தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக என்ன செய்தார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ ஆதாமின் வித்திலே தான் இந்த உலகத்தில் உள்ள சகல மனிதர்களும் என்ன செய்கிறாங்க? பிறக்கிறாங்க. இப்போது ஆதாமினுடைய வித்திலே நம்ம எல்லாரும் மனிதர்களாய் பிறக்கிறதுனால ஆதாமுக்குள் இருந்த அந்த பாவ சுபாவம் பாருங்க, ஒவ்வொரு சந்ததியாக என்ன செய்தது பாருங்க, அப்படியே அந்த பாவம் என்ன செய்தது? ஒவ்வொரு சந்ததியும் அந்த பாவ சுபாவத்தோடு தான் என்ன செய்கிறாங்க? பிறக்கிறாங்க. பாருங்கள், அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பாருங்க, ஆதியாகமும் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவோம். அங்கே பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவர்கள் பாருங்கள் இப்போது பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்கள், இங்கே ஆதாம் ஏவாளும் பாருங்க தங்களுடைய முதல் பிள்ளையாகிய பாருங்க காயினை பெற்றெடுக்கிறதை பார்க்கிறோம். காயினை பெற்றெடுத்தவுடன் ஏவாள் பாருங்க சொல்லுகிறாள், நான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி தான் பாருங்க தன்னுடைய முதல் பிள்ளைக்கு காயின் என்று பேர் வைக்கிறாங்க. ஆனால் பாருங்க அந்த காயின் எப்படிப்பட்டவனாக இருந்தான் பாருங்க. நம்ம கீழே 8வது வசனத்தை வாசிக்கலாம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்கள், தாங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்று சொல்லி பாருங்க ஆதாமும் ஏவாளும் தங்களோட முதல் பிள்ளைக்கு காயின் என்று பேர் வைக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக வளர்ந்து எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக காயின் மாறினான்? இங்கே வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்த ஒரு கொலைகாரனாக இந்த காயின் என்ன செய்தான்? மாறிவிட்டான். ஏன்னா பாருங்க, அந்த ஆதாமுக்குள்ள இருந்த அந்த பாவ வித்து இப்போ என்ன செய்கிறது பாருங்க, சந்ததியாக அந்த பாவ வித்தோடு தான் எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்துக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? பிறக்கிறார்கள். ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம் பாருங்க, ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் இப்பொழுது ஆதாம் பெற்றெடுத்த பாருங்க அவனுடைய பிள்ளைகள் தொடங்கி இன்றைக்கு பூமியில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுமே பாருங்க இந்த ஆதாமுக்குள் இருந்த இந்த பாவத்தின் வித்தோடு தான் என்ன செய்கிறார்கள்? பிறக்கிறார்கள். பாருங்க, அவங்க ஏதோ பாவம் செய்கிறதுனால அவங்க பாவிகளாக பிறக்கிறது இல்லை. ஆதாமின் வித்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் பிறக்கிறதுனால பாருங்க அந்த ஆதாமினுடைய பாவ வித்து எல்லா பிறக்கும் குழந்தைகளுக்குள்ளும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் என்ன செய்கிறாங்க? மரித்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில் உள்ள சகல ஜனங்களும்
இந்த ஆதாமினுடைய பாவத்து நிமித்தம் எல்லோரும் பாருங்கள் எந்த கிரியையெல்லாம் பாவ கிரியையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அவங்க பிறப்பு நிமித்தமே எப்படி பிறக்கிறாங்க? பாவியாக தான் என்ன செய்கிறாங்க? பிறக்கிறாங்க. இப்போது இந்த சத்தியத்தை பாருங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? ஒத்துக்கொள்ளுவாங்க. ஆமாம், உண்மைதான். உலகில் பிறக்கும் எல்லோரும் பாவ வித்தோடு தான் என்ன செய்கிறாங்க? பிறக்கிறாங்க. காரணம் அவங்க ஆதாமின் வித்தில் பிறக்கிறதுனால அப்படின்னு சொல்லி எல்லோருமே என்ன செய்வாங்க? உடனே ஒத்துக்கொள்வாங்க. இப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த சத்தியத்தை அப்படியே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்போது ரட்சிப்புக்குள்ளே என்ன செய்கிறாரு? கொண்டு வர்றார். இப்போ நம்ம எந்த ஒரு கிரியை செய்ததுனால நம்ம பாவியாக அந்த உலகத்துக்குள்ளே பிறக்கலை. நம்ம ஆதாமின் வித்திலே வந்ததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பாவிகளாக இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். அது உண்மை என்றால் அதே போல் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பாருங்க இப்போது ஏதோ கிரியை செய்கிறதுனால நீதிமான் ஆறதில்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது தேவனால் பிறக்கிறதுனால, மறுபடியும் பிறக்கிறதுனால அவர்கள் விசுவாசத்தினால எந்த ஒரு கிரியையும் செய்யாமல் நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற அந்த சத்தியத்தை தான் பவுல் பாருங்க இந்த எல்லா வசனங்களிலையும் என்ன செய்கிறாரு? போதிக்கிறார் பாருங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நாம் அந்த வசனங்களுக்கு போவோம் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் இப்பொழுது அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்க கேட்போம். ரோமர் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷருடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, உண்மைதான். ஆதாமின் பாவத்தினால மனு குலமே இன்னைக்கு என்ன செய்து விட்டது? எல்லா மனிதர்களும் பாவிகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையாகிய அந்த மரணத்தை சுமந்தவர்களாக, தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக தான் எல்லா மனிதர்களும் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க? பிறக்கிறாங்க. அப்போது யோசித்து பாருங்க, நம்ம இதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருக்குச்சே. அந்த ஆதாம் மட்டும் பாவம் செய்யலைன்னா இப்படி மொத்த மனுக்குலமும் இப்படி பாவத்தில் அழிய வேண்டியது இல்லையே. அவர் செய்த அந்த ஒரு பாவம் இவ்வளோ அழிவா அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய மனதில் என்ன செய்வோம்? வேதனைப்பட்டு கொள்வோம். ஆனால் பாருங்கள், ஆவியானவர் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் நமக்கு தெரிவிக்கிற சத்தியமே என்னது? எந்த அளவுக்கு ஆதாமினுடைய அந்த ஒரு பாவ மீறுதலின் நிமித்தம் எப்படி அநேகர் இப்போ பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளோ உண்மையோ அதை காட்டிலும் உண்மை என்னது? வேதம் சொல்லுகிறது பாருங்க. இப்பொழுது தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் இப்பொழுது அநேகர் மேல் அதிகமாக என்ன செய்கிறது? பெருகி இருக்கிறது பாருங்க. உண்மைதான். பாவத்தின் நிமித்தம் இன்னைக்கு ஆதாமினோட ஒரு பாவம் மொத்த மனுக்குலத்தையும் இன்னைக்கு என்ன செய்து விட்டது? பாவத்துக்கு உட்படுத்தி விட்டது. பாவத்துக்கு அடிமைகளாக மனிதனை மாற்றி விட்டது. ஆனால் நல்ல செய்தி என்னது? இப்பொழுது தேவன் நம்மை ரட்சிக்கும்படி நமக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள் இரண்டாம் ஆதாமாக பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்குள் அனுப்பி பாருங்க, இப்போ தேவன் தம்முடைய கிருபையை என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெருகச் செய்கிறார். எப்படி பெருகச் செய்கிறார்? இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்காக இந்த பூமியிலே 100% பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து அதன் மூலம் நியாயப்பிரமாணத்தின் எல்லா நீதியும் நிறைவேற்றி பின்பு நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறினோமே அதற்கு வர வேண்டிய தண்டனையை இப்போ பாருங்க இயேசு சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து இப்போ தேவ பிள்ளைகளை யாரெல்லாம் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறார்கள்? இலவசமாக என்ன செய்கிறார்கள்? நீதிமானாக என்ன செய்கிறார்கள்? மாற்றப்படுகிறார்கள். இந்த தேவ கிருபை இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆதாமின் பாவத்தை காட்டிலும்
இந்த தேவ கிருபை மிக அதிகமாக மனுக்குலத்தின் மேல் என்ன செய்கிறதுக்குதா பெருகி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உண்மைதான், முதலாம் ஆதாமாகிய பாருங்க, அந்த ஆதாமுடைய பாவம் மனுக்குலத்துக்கு அழிவை உண்டாக்கினது உண்மை என்றால், அதை காட்டிலும் பெரிது என்னது, அது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை யார் மூலமாக வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. அந்த கிருபை எப்படி வெளிப்பட்டது? இயேசு நமக்காக சிலுவையிலே பாருங்க எல்லா பாவத்தையும் சுமந்து நியாயப்பிரமாணத்தின் தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் இப்போ இயேசுவை விசுவாசிக்கிற எல்லோரும் பாருங்க நாம் இலவசமாக என்ன செய்கிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். பாருங்க, இந்த சத்தியத்தை தான் பாருங்க, இப்படியாக தேவ கிருபை பாருங்க பாவம் பெருகினதை காட்டிலும் இந்த தேவ கிருபை இன்றைக்கு மனுஷன் மேல் அதிகமாக என்ன செய்கிறது, பெருகி இருக்கிறது. இந்த சத்தியத்தை தான் பாருங்க அடுத்த சில வசனங்களில் ஆவியானவர் பவுல் மூலம் திருச்சபைக்கு என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனங்களின் மூலமாக ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னது? முதல் காரியம் இதுதான். ஏதோ ஒரு கிரியை செய்ததுனால நம்ம பாவிகளை ஆக்கப்படலை. இல்லை, நம்ம எல்லாரும் ஆதாமின் வித்திலே பிறந்ததுனாலேயே பாவிகளாக தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த உலகத்துக்குள்ளே பிறந்திருக்கிறோம். அதே போல் நீங்கள் பாருங்கள், நாம் நீதிமானாக்கப்படுறது நம்ம ஏதோ கிரியை செய்கிறதுனால இல்லை, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, மறுபடியும் பிறக்கும்போது பாருங்கள் நம்ம நீதிமானாக தான் என்ன செய்கிறோம், விசுவாசத்தினால் என்ன செய்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் பாருங்க மறுபடியும் பிறக்கும்போது நாம் நீதிமானாக என்ன செய்கிறோம், பிறக்கிறோம். இது ஏதோ ஒரு கிரியினால் அல்ல, விசுவாசத்தினால் என்னது வருகிறது. அப்போது இந்த முதல் சத்தியத்தை இந்த வசனங்கள் ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. ரெண்டாவது காரியம் என்னது? ரெண்டாவது காரியம் நமக்குள்ள ஒரு வேதனை, மன வேதனை. ஐயோ, ஆதாமோட பாவத்தினால தானே இவ்வளோ அழிவு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நிறைய நேரம் வேதனைப்பட்டுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆதாமுடைய மீறுதலின் பாவத்தினுடைய அந்த பலன் தேவன் அருளும் கிருபை பலனுக்கு ஒப்பானது என்னது அல்ல. ஏன்னா தேவன் பாருங்க நம்மேல் கிருபையாக இருந்து நம்மை இலவசமாய் நீதிமானாக்கும்படி தான் தம்முடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து பாருங்க இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் சார்பாக இரண்டாம் ஆதாமாக நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா நீதியையும் அவர் நிறைவேற்றி இப்போ யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பாருங்க இயேசு தம்முடைய நீதியை இலவசமாக என்ன செய்கிறார், அருளி இப்படியாக பாருங்க பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை அதை காட்டிலும் மிக அதிகமாக மனுக்குலத்தின் மேல் என்ன செய்கிறது, பெருகி இருக்கிறது. பாருங்க, இதுதான் நல்ல செய்தி தேவ பிள்ளைகளே. இந்த வசனங்களின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிற நல்ல செய்தி என்னது? இதுதான். என்னது? நாம் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால இலவசமாக நீதிமானாக்கப்படுறோம். ரெண்டாவது பாருங்க, இந்த வசனங்களின் மூலம் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறது, பாவத்தினுடைய விளைவுகளை காட்டிலும் தேவ கிருபையின் பலன் மிக பெரிதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஆதலால் நாம் ஐயோ ஆதாமின் பாவத்தினால் இப்படி பாதிப்பு வந்துருச்சு அப்படிங்கிறத காட்டிலும் தேவ கிருபையினால் உண்டாகியிருக்கிற அந்த தேவ நீதி, அந்த தேவ இலவச ரட்சிப்பு பாருங்க, அது ஆதாமின் பாவத்தை காட்டிலும் பாருங்க அது மிக பெரிதாக இருக்கிறது. கிருபை அதிகமாக இன்னைக்கு மனுக்குலத்தின் மேல் என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ கிருபை மனுக்குலத்தின் மேல் என்ன செய்யுது, பெருகி இருக்கிறது. பாருங்க, அப்போது நம்ம என்ன செய்யணும், பாவத்தினால் வந்த விளைவின் மேலே இனி கண்ணை வைக்கக்கூடாது. தேவ கிருபையின் மூலம் இன்றைக்கு தேவன் எப்படி மனிதனை ரட்சிக்கிறார், எப்படி அவனோட வாழ்விலே பாவத்தினால் இழந்து போன எல்லாவற்றையும் அந்த கிருபையின் மூலம் எப்படி அவன் திரும்ப பெறும்படி செய்கிறார் என்ற அந்த தேவ கிருபையின் மேலே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும், பதிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பாருங்க,
மத்தேயு 8:2-3 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆதாமினுடைய பாவத்தினால் வந்த விளைவையும், ஆனால் அதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான தேவ கிருபை எப்படி மிக அதிகமாக இன்னைக்கு மனு குலத்தின் மேல் எப்படி பெருகி இருக்கிறது என்பதை குறித்தும் இங்கே அழகான ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு குஷ்டரோகியை குறித்து பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்பது இயேசுவின் நாட்களிலே ஒரு மிக கொடிய வியாதியாக கருதப்பட்டது. ஏனென்றால் அந்த வியாதிக்கு எந்த மருந்தும் கிடையாது இயேசுவின் நாட்களில், கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் அல்ல, அது ரொம்ப ஒரு தொற்று வியாதியாக இருந்தது. அதனால் யாராவது குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வாழும் அந்த பட்டணம், அந்த கிராமத்துக்கு புறம்பே குஷ்டரோகிகள்னு சொல்லி ஒரு இடத்த அந்த நாட்களில் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல தான் குஷ்டரோகிகள் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போது எங்கே ஆதாமனுடைய பாவம், அவனோட ஒரு மீறுதல்னாலே எப்படி அந்த பாவத்தினுடைய விளைவு மனுக்குலத்தின் மேல் பெருகி எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குதுன்னு இந்த மனிதனோட வாழ்க்கையில் பார்க்குறோம். இவன் ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகம் இது ரொம்ப ஒரு மோசமான வியாதியாக இயேசுவின் நாட்களில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவருடைய உடல் உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனை அவர்களுக்கு உண்டு பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை, வியாதியினால் வேதனை, மனுஷர் மத்தியிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக இவங்க வாழ்க்கை என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. இதுதான் ஆதாமினுடைய பாவத்தினால் வந்த விளைவு. ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் எப்படி தேவ கிருபை மனுஷனுடைய ஆதாமினால் வந்த பாவத்தை காட்டிலும் இப்போ இயேசு கிறிஸ்துவினால் வந்த அந்த கிருபை என்னும் ஈவு எப்படி மனுக்குலத்தின் மேல் அதிகமாய் பெறுகிறது என்பதை பார்க்கிறோம். இங்கே இந்த குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வருகிறான். வந்து அவன் சுகத்தை பெறுறதுக்கு எதையுமே என்ன செய்யலை. அவன் செய்கிறதெல்லாம் என்னது தன்னை தாழ்த்தி இயேசுவினிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை என்ன செய்யும், சுத்தமாக்கும். சின்ன ஒரு விசுவாச ஜபத்தை இயேசுவை நோக்கி என்ன செய்கிறான், ஏறெடுக்கிறான். ஏறெடுத்தவுடன் இயேசு அவனோட விசுவாசத்தை கண்டு இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு இயேசு அந்த குஷ்டரோகியை பார்த்து சொல்கிறார், எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அந்த மனுஷன் இங்கே பார்க்கிறோம், உடனே குஷ்டரோகம் நீங்கி அந்த மனிதன் என்ன செய்தான், சுத்தமானான். உடனே சுத்தமானான்னு என்ன அர்த்தம், வெறும் அந்த வியாதி மட்டும் அவன் சரீரத்தை விட்டு நீங்கலை. அது மட்டும் இல்லை, இப்போது இவ்வளோ நாளும் சமுதாயத்திலேருந்து ஒதுக்கப்பட்டவனாக வாழ்ந்தான். இனி மறுபடியும் கர்த்தர் அவனை எந்த சமுதாயத்தை விட்டு விலக்கப்பட்டானோ அந்த சமுதாயத்தில் திரும்ப ஒரு மனிதனாக வாழ்றதுக்கு கர்த்தர் அவன் இழந்து போனதெல்லாம் என்ன செய்கிறார், திரும்ப அவனுக்கு அருளுகிறார். அப்போது தேவ பிள்ளைகளே, இதுதான் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டுன்னு என்ன செய்கிறோம், பார்க்குறோம். உண்மைதான். ஆதாமினுடைய பாவம் இன்னைக்கு மனு குலத்துக்கு அவ்வளோ பெரிய நஷ்டத்தை, வேதனை உண்டு பண்ணிருச்சு. எவ்வளோ பெரிய வேதனைன்னு தான் பார்த்தோம். ஆதாமுடைய முதல் பிள்ளையாகிய காயினையே அந்த பாவ குணம் என்ன செய்யிட்டு கொலைகாரனாக மாற்றிடுச்சு. அது மட்டும் இல்லை, அதிலிருந்து கொஞ்சம் சந்ததி போனோடனே நோவாவின் நாட்களில் முழு மனுக்குலமும் ரொம்ப பொல்லாதவர்களாக என்ன செய்யிட்டாங்க, மாறிட்டாங்க. அதுதான் பாவத்தினுடைய விளைவு. ஆனால் தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலம்
எப்படி மனுக்குலத்தின் மேல் இன்னும் அதிகமாய் பெருகியிருக்கிறது என்பதை தான் அங்கே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு பெருகியிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தினுடைய எல்லா பாவத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டு அதனுடைய எல்லா தண்டனையும் அவர் சுமந்து இப்போ பாருங்க, தம்முடைய நீதியை அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார்? இப்போ விசுவாசத்தினால் இலவசமாக என்ன செய்கிறார்? அருளி அவங்க இழந்து போன எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? திரும்ப தருகிறார். அதை தான் அங்கே பார்க்க, இந்த குஷ்டரோகி இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு பாருங்க, இந்த குஷ்டரோகி இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைக்கிறான். வைக்கும்போது அவன் இழந்து போன எல்லாம் அவனுக்கு திரும்ப உண்டாகுது. குஷ்டரோகத்திலேருந்து விடுவிக்கப்படுறது மட்டும் இல்லை, அவன் சுத்தமாக்கப்பட்டு மறுபடியும் மனுஷர் மத்தியில் வாழுகிற அந்த பெரிய பாக்கியம் கிடைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தேவனை விட்டு பாவத்தின் நிமித்தம் பிரிக்கப்பட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனோடும் அவன் என்ன செய்து விட்டான்? ஒப்புரவாக்கப்பட்டு விட்டான். இப்படியாக பரிபூர்ணமாக தேவ கிருபை அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இப்போ இயேசு கிறிஸ்துவினால் வந்த கிருபையினால் விசுவாசத்தின் அடிப்படையில் இலவசமாக தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார்? அருளி விட்டார். தேவ பிள்ளைகளே, இதுதான் பாவம் பெருகின இடத்தில் தேவ கிருபை அதிகமாக என்னது பெருகியிருக்கிறது. ஆதலால் இந்த நாளிலே நமக்கு 2 சத்தியம் கற்றுக்கொண்டோம். ஒன்று என்னது? நாம் கிரியையினால் பாவியாகலை, பிறப்பினும் தான் பாவியாக இருக்கிறோம். அதே போல் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஏதோ கிரியை செய்கிறதுனால நீதிமானாகிறதில்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்வது நிமித்தம் மறுபடியும் பிறக்கிறதுனால நம்ம இலவசமாக நீதிமானாக்கப்படுறோம் விசுவாசத்தின் நிமித்தம். 2வது, பாவம் எந்த அளவுக்கு மனுக்குலத்தை அழித்ததோ அதை காட்டிலும் தேவ கிருபை இயேசுவின் மூலம் பெருகி நாம் இழந்து போன எல்லாவற்றையும் ரட்சிப்பிலே நாம் நீதிமானாக்கப்படும் போது எல்லாவற்றையும் திரும்ப என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். இதுதான் தேவ கிருபை. ஆதலால் இந்த நாளிலிருந்து ஆதாமின் பாவத்தின் மேலே கண்ண வைக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெருகியிருக்கிற தேவ கிருபையை நோக்கி பாருங்கள். ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் சமூகத்தில் வருகிறோப்பா. அந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின அந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ கிருபை அளவில்லாமல் எங்கள் மேல் எப்படி பெருகியிருக்கிறது, இந்த நற்செய்தி எங்களுக்கு அறிவித்திரே. இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் அப்பா, ஆதாமின் பாவத்தினால் வந்த அந்த மீறுதலின் பலன் மேல் இனி கண்ணை வைக்காம இயேசு கிறிஸ்துவின் மூலம் அருளப்படுகிற அந்த இலவச கிருபையின் மேலே ஆண்டவரே அவருடைய கவனத்தை வைத்து தேவ கிருபை எப்படி நாங்கள் பாவத்தினும் இழந்து போன எல்லாவற்றையும் எப்படி எங்களுக்கு திரும்ப தருகிறது என்பதை அவர்கள் நோக்கி பார்த்து தேவனுடைய கிருபைக்காக தேவனை மகிமைப்படுத்த, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ரட்சிப்பை குறித்த ஒரு புதிய மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை இதனால் நிரப்புங்க. பெரிய ஒரு நம்பிக்கையினால் நிரப்புங்க. பெரிய ஒரு விசுவாசத்தினால் நிரப்புங்க. ஒரு புதிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு அபிஷேகம், ஒரு வாழ்க்கையை குறித்த ஒரு புதிய எதிர்பார்ப்பு உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வர நான் போட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.